विठ्ठला जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला 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 जय जय विठ्ठला. நம்ம கை தட்டுண்டே பஜனை பண்ணினோம்னா கையில் உள்ள கெட்ட ரேகையெல்லாம் மாறிடும். ஆயுஷ் ரேகை கம்மியாக இருந்தால் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி படிப்பு ரேகை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு படிப்பு ஜாஸ்தியாகும். பண ரேகை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பண ரேகை ஜாஸ்தியாகும். இந்த சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு ப்ராப்ளம் ரொம்ப இருந்தது. பல டாக்டர்கிட்ட போய் சரியாகலை. எங்கேயா பார்க்கில் போய் கையை தட்டுங்கோன்னா அப்படி விடாமல் கையை தட்டி கடைசியில் ஒரு கண்ணு பார்வை என்ன தெரியாமல் சொல்லிச்சு. வெறும்னா கை தட்டுறதுக்கே தெரிஞ்சதுன்னா பகவன் நாமத்தை சொல்லி கை தட்டினா அதுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி. எப்படி மரத்தடியில் உட்காந்து கையை தட்டினோம்னா பட்சி பறக்குமோ அது மாதிரி நம்ம பஜனை பண்ணிட்டு கை தட்டினோம்னா நம்முடைய பாவங்கள்லாம் பறந்துடுவோம். பறந்து எங்கே போகும்னா கை தட்டாத வாட்ட போயிடும். ஜாக்கிரதையாக இருப்பது இல்லாமல் அடுத்த பாவத்தை வாங்கிக்காமல் எல்லாம் கை தட்டிட்டு பஜனை பண்ணணும். அது பகவன் நாமத்தை சொல்லிட்டு கை தட்டணும். வெறும்னா ஹாப்பி பர்த்டே டு யூனா ஆகாது. பகவன் நாமத்தை சொல்லிட்டே கை தட்டணும். போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா கோவிந்த விட்டலா கோபால விட்டலா கோவிந்த விட்டலா கோபால விட்டலா ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா. இடுப்பில் ஏன் கை வச்சுருக்காங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் சொன்னால் அது மாதிரி எங்கள் குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமி அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவார். பாண்டுரங்க நீடுப்பில் கை வச்சுருக்கான்னா தன்னை ஆசிரியிச்ச பக்தனுக்கு ஆயுசு ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எது கொடுத்தாலும் போராதுன்னு தன்னையே தூக்கி கொடுக்கலாங்கிறதுக்காக தான் கிருஷ்ணன் இடுப்பில் கை வச்சுருக்கார். ஏன்னா பகவானுக்கு ஆத்மானம் அபியச்சதி. தன்னை ஆசிரியிச்ச பக்தனுக்கு அதை இதையும் கொடுத்தா போராது, தன்னையே கொடுத்து விடலாம் என்பதற்காக தான் இடுப்பில் கை வச்சிருக்கார் சொல்லுவார். அப்பேற்பட்ட பரம கருணாமூர்த்தியான தேவன் நமக்காக காத்துண்டு நமக்காக எங்கேயோ துவாரகையில் இருந்த கிருஷ்ணன் குஜராத்லேருந்து எங்கே வந்துட்டார், மகாராஷ்டிரா பண்டிகைபுரம் வந்தார். அப்புறம் பார்த்தார் மகாராஷ்டிராவிலையும் யாரையும் அலைய முடியாதேன்னு அந்த பாண்டவன் என்ன பண்ணிட்டார், காவேரி தீரத்துக்கு நமக்காக இங்கே வந்து நின்றுருக்கார். அதனால் நமக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்த கிருஷ்ணனை நம்ம பக்கத்தில் இருந்துன்னா நம்ம சோலைப்பதில் வந்து ஓடி வந்து பார்க்கக்கூடாதோ. இந்த மாதிரி ஏகாதசி சனிக்கிழமை இதெல்லாம் ஸ்பெஷல் விசேஷ தினங்கள் பகவானுக்கு. அது மாதிரி தினங்களில் பாண்டுரங்கனை வந்து என்ன இதுவே சந்திரபாகா மாதிரி பக்கத்தில் நதி ஓடுறது, நதி தீரத்தில் தான் கிருஷ்ணன் இருக்கா. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அந்த புண்டலீகனுங்கிற பக்தன்ட்ட பகவான் என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது இன்னொன்று சொன்னான். அந்த நதி ரொம்ப தூரத்தில் இருக்குது, எனக்கு போய் அம்மா அப்பாவை அழைச்சின்னு போய் குளிப்பாட்டி அழைச்சின்னு வரத்துக்கு லேட் ஆகாது, அதனால் அந்த நதி ரொம்ப தூரத்தில் இருக்குது, இவள் வயசானவளை அழைச்சின்னு போய் குளிப்பாட்டி அழைச்சின்னு வரத்துக்கு லேட் ஆகிறது, அந்த நதி கொஞ்சம் கிட்டக்க இருந்தால் தேவையில்லை. உடனே பாண்டுரங்கன் ஒரு தண்டம் வச்சிருப்பார். அந்த பாண்டுரங்கன் அந்த தண்டத்தினால அந்த நதியை கொஞ்சம் வளைச்சி அவன் ஆசிரமம் பக்கமாக வளைச்சி இப்படி ஓட்டினான், போடுற மாதிரி பண்ணினான். அது சந்திரன் மாதிரி வளைஞ்சி போனதுனால அதுக்கு சந்திரபாகான்னு அந்த இடத்துல இருக்குது. இப்படி சந்திரன் நாள் வளைஞ்சி போனதுனால அது மகாக்ஷேத்திரமாக ஆச்சு. சந்திரபாகா நதி தீர்த்தம் ரொம்ப விசேஷம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அவகிஞ்ச தீர்ச்சேம் घटलीकवेला चंद्रभाग डोला देखिलिया आवघिंचती छेम घटलीकवेला चंद्रभाग डोला देखिलिया
கடலி ஏக்கவேலா. ஒரு தடவை சந்திரபாகையில் குளிச்சாலே போதும், எல்லா தீர்த்தத்திலையும் குளிச்ச பலன் அப்படிங்கிறார். அவகிஞ்ச பாபே கேளிந்தி கந்தரி அவகிஞ்ச பாபி கேளிந்தி கந்தரி. ஒரு தடவை அந்த பண்டரிபுரத்துக்கு வந்துடா அந்த ஒரு தடவை பண்டரிபுரத்தில் போய் அங்கே பாண்டரங்கனை பார்த்துட்டோம்னா நம்முடைய பாபங்கள்லாம் திகந்தரின்னா திக்குக்கு எல்லாம் ஓடியே போயிடுவான். அவகிஞ்ச பாபே கேளிந்தி கந்தரி சந்திரபாக டோலா வைகுண்ட பண்டரி தேக்கினியா அவகிஞ்ச தீர்த்தே கடலி ஏகவேலா சந்திரபாக டோலா தேக்கினியா. பாண்டுரங்க 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 ஹரி பாண்டுரங்க 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 அவகியா சந்த. இந்த பாட்டில் அழகாக சொல்கிறார் துக்காராம் சொல்கிறார், சந்திரபாகையில் குளிச்சாலே எல்லா நதிலையும் குளிச்ச பலன் கிடச்சிரும், பண்டரிபுரத்துக்கு போனாலே வைகுண்டத்துக்கு போன பலன் கிடச்சிரும், அங்கே இருக்கிற புண்டலீகனை பார்த்தாலே போகிறோம், சந்திரபாகன் தீர்த்தில் அங்கே இருக்க புண்டலீகன் சன்னதி அதை பார்த்தாலே எல்லா சாதுக்களையும் பார்த்த பலன் கிடச்சிரும். तुकामने जन्म आल्याचे सार्थक विठ्ठलची एक देखिलिया विठ्ठलची एक देखिलिया. பாண்டுரங்கனை பார்த்தாலே போகிறோம், எல்லா தெய்வங்களையும் பார்த்த பலன் அப்படிங்கிறார். நான் பாண்டுரங்கனை இன்ன சுவாமின்னு தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா வில்லு வச்சுட்டு இருந்தால் ராமர்னு சொல்லலாம், புல்லாங்குழல் வச்சுட்டு இருந்தால் கிருஷ்ணன்னு சொல்லலாம், அப்புறம் வில்லும் வச்சுக்கல புல்லாங்குழலும் வச்சுக்கல சூலமும் வச்சுக்கலாம், சூளம் வச்சுருந்தா சிவன்னு சொல்லலாம். இடுப்பில் பேசாமல் கை வச்சு விட்டார். இடுப்பில் கை வச்சுருந்தா இவர் ராமர் சொல்கிறதா கிருஷ்ணன் சொல்கிறதா சிவன்னு சொல்கிறதா, புத்தர்கள்லாம் புத்தன்னு சொல்கிறா, ஜெயினர்கள்லாம் ஜெயினன்னு சொல்கிறா. ஆதிசங்கருக்கே ஒன்றும் புரியல, இது ராமரா கிருஷ்ணரா ஒன்றும் புரியல. கடைசியில் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டுரங்கம், அது பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்ட்டான். பரபிரம்மன்னா அந்த பரபிரம்மன் தான் எல்லா ரூபமாகவும் இருக்குது. அதான் பாண்டுரங்கனுடைய அந்த ஒரு பாட்டு உண்டு, ஒவ்வொரு பக்தர்களையும் கையில் தூக்கி அழிச்சிட்டு போகிறான்னு, தோளில் தூக்கி அழிச்சிட்டு போகிறான்னு, அதில் ஒவ்வொரு பக்தர்களை எங்கெங்கே தூக்கின்னு இருக்காருன்னு ஒரு பாட்டுக்கு ஒரு ஃபோட்டோவும் பார்த்துருக்கோம், தோளில் 2 பேரை. ஏன்னா பக்தாவை கஷ்டப்படுத்தவே மாட்டான். ஏன்னா பகவான் பாகவதத்தை சொல்கிறார், அனுவிரஜாம் யகன் நித்தியம் பூயேய தெங்கிரு ரேணுவிகி, பக்தன் கூடவே நான் வருவேன். உடனே ஒரு பக்தன் கேட்டான், என் கூட வந்தேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டான். நீ அவன் போகும்போது அவன் பின்னாடியே கிருஷ்ணன் காலையும் காமிச்சார், உன் கூட நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பாருங்க. ஒரு இடத்துல பார்த்தா 4 கால் தெரியல, 2 கால் தான் தெரியாது. உடனே சொன்னான் அந்த பக்தன், இந்த இடத்துல பார்த்தியா நீ வரலை, என்னை விட்டுட்டு போயிட்ட பாரு. உடனே பகவான் சொன்னான், அந்த டயத்தை என்ன டைம் பார்த்தா ரொம்ப கஷ்ட காலம், என் கஷ்ட காலத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா. அதுக்கு பகவான் சொன்னார், அந்த 2 கால் யாரோட கால் நன்னா பாரு, ஏன் கால் சங்கு சக்கரம், கஷ்ட காலத்தில் உன்னை தூக்கிட்டு நான் போனேப்பா, நீ கஷ்டப்படக்கூடாதேன்னு இந்த உன்னை கீழே விடாமல் நான் தூக்கிட்டு போன என்னோட கால். அப்படி பக்தனை கஷ்டப்படாமல் அழைச்சிட்டு போவான். இன்னொரு கூட அழகா அர்த்தம் ஒருத்தர் சொன்னார், சிவன் மனுனி ராமநாமா, சிவன் ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கான். பாண்டுரங்கன் விட்டலா விட்டான்னு அவன் நாமத்தை யார் சொல்கிறாரோ அவளை தோளில் தான் தூக்கிட்டு இருக்கா, ராமராமான்னு யார் சொல்கிறாரோ அவள் தலையிலேயே தூக்கிட்டு இருக்கா. அதனால தான் இன்றைக்கும் பாண்டுரங்கன் தலையில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். இன்றைக்கும் பாண்டுரங்கன் தலையில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். இன்னும் நிறைய அந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லணும்னா இன்னொரு 2-3 நாளைக்கு உபன்யாசம் பண்ணாதான் அது நடக்கும். இனிமேல் மேலே மேலே சத்சங்கம் இங்கே நடக்கணும். அதுக்கு இன்றைக்கி தான் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கோம்.
இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். மேலே மேலே இதே மாதிரி ஒரு ஏகாதசியோ அல்லது ஒரு வெள்ளி சனிக்கிழமை அது மாதிரி ஏதாவது ஒரு டயத்தில் சாயங்காலம் 6லேருந்து 7 ஒரு மணி நேரம் சத்சங்கம் நமக்கு இன்றைக்கி ஆரம்பித்து பூர்ணமான தினம் பௌர்ணமி அன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இன்றைக்கி எல்லாம் பூர்ணமாக பலன் பகவான் கொடுப்பான். அது பௌர்ணமி சைதன்யர் அவதாரம் பண்ணின தினம் ரொம்ப விசேஷமான அந்த தினத்தில் நம்ம சத்சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மேலும் இந்த சத்சங்கத்தில் பாண்டுரங்கன் தன்னையே தூக்கி கொடுக்குற தெய்வம். பக்தன் பின்னாடி ஓடி எவ்வளோ நம்ம 64 கலை பகவான் சாந்தீபனிக்கிட்ட படித்தார்னு ஒரு பாகவத்தில் ஒரு கதை இருக்குது. 64 கலை நமக்கு படிக்கணும். ஏன்னா நமக்கு வாழ்க்கைக்கு இதாக யூஸ் ஆகும். பாண்டுரங்கன் படித்து என்ன பிரயோஜனம்? பகவானுக்கு எதுக்கு 64 கலை படிக்கணும்னா அந்த 64 கலையும் படித்தது எப்போ யூஸ் ஆச்சுன்னா இந்த பாண்டுரங்கனா விட்டலனா எப்போ வந்தானோ அப்போ தான் யூஸ் ஆச்சான். ஏன்னா ஒவ்வொரு பக்தர்கள் அவனுக்கு அவர்கள்லாம் வேலையை மறந்து போயிடுறான். செருப்பு தைக்கிற ஒரு பக்தர் இருந்தார் ரைதாஸ்னு, அவருக்காக செருப்பு தைக்க போகிறான். சமையல் பண்ணுற ஒரு பக்தர் நீலோபான்னு சமையலை மறந்து விட்டார். அவாத்துக்கு கல்யாணத்துக்கு சமையல்காரன் வரல, கிருஷ்ணனே சமையல்காரனாக போகிறான். இன்னொருத்தர் தச்சர், அந்த தச்சருக்கு தச்சராக வரான். இப்படி இன்னொரு சேனாநாவிதன் ஒருத்தர், அவருக்காக சவரம் பண்ண போகிறான். பகவான் பண்ணாத வேலை. அப்படி பக்தனுக்காக ஓடி ஓடி அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கன் அனுகிரகத்தினால நமக்கு மேன்மேலும் சத்சங்கம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பகவான் துருவனை பார்த்து என்ன வரம் வேணும்னு கேட்டார். துருவன் சத்சங்கம் வேணும்னு கேட்டான். உடனே ஆயுசு, ஆரோக்கியம், மனைவி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஒன்று கேட்டால் ஒன்று தான் கிடைக்கும். சத்சங்கம் வேணும்னு கேட்டோம்னா எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருவா. அதனால் பகவான்கிட்ட மேலும் சத்சங்கம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சத்சங்கத்தை இப்போ நிறைவு பண்ணுறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய நமः பார்வதீபதயே. ஜெய் போல் சத்குரு महाराज की जय.